தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்றுமுன் சென்னை திரும்பினார். சற்றுமுன் சென்னை திரும்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்றுமுன் சென்னை திரும்பினார். திமுகவில் இனிமேல்தான் இருக்கு. ஆம், திமுக மக்களவை குழு தலைவரும் திமுக துணை பொதுச் செயலாளரும் கருணாநிதியின் 3வது மனைவியின் மகளுமான கனிமொழி ஆபரேஷன் சித்தூர் சம்பந்தமாக இந்தியா பாகிஸ்தானின் தீவிரவாத செயலை உலகத்திற்கு எடுத்துரைப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு குழுக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியது. கனிமொழி தலைமையில் ஒரு குழுவும் வெளிநாடு சென்றது. ரஷ்யா, ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்றது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்தை கூட புறக்கணித்தார் கனிமொழி. தன்னுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு கனிமொழி சற்று முன் சென்னை திரும்பினார். இந்த சூழ்நிலையில் இனிமேல்தான் இருக்கு என்ற ஒரு பதற்றம் நிலவுகிறது. அதாவது உதயநிதி, கனிமொழி இருவருக்கும் அதிகார போட்டி ஏற்பட்டுள்ளது. திமுகவில் நீயா நானா என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவை தலைமை தாங்குவது யார், உதயநிதியா கனிமொழியா என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் பாஜகவின் ஆதரவாளராக மாறினார் கனிமொழி. பாஜக கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தது. உதயநிதியின் ஊழல்களை கனிமொழி பட்டியலிட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. உதயநிதியின் பினாமிகள் ஆன ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் ஆகியோரை அமலாக்கத்துறை சோதனை செய்தது. அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். உதயநிதி அமலாக்கத்துறை வலயத்துக்குள் வந்துள்ளார். எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் உதயநிதி தற்பொழுது காய்ச்சல் என்று கூறி ஓய்வெடுத்து வருகிறார். மருத்துவர் ஆலோசனை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கனிமொழி நாடு திரும்பியுள்ளார். தற்பொழுது திமுகவில் கோஷ்டி பூசல் தலைவிரித்தாடுகிறது. உதயநிதியா கனிமொழியா என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமாக உதயநிதியை கைது பண்ண அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. கனிமொழி நாடு திரும்பிய காரணத்தினால் இந்த விவகாரம் சூடுபிடிக்கும் என்று கூறப்படுகிறது. உதயநிதியின் கைது விவகாரம் சூடுபிடிக்கும். பாஜக தன்னுடைய பணிகளை விரைவுபடுத்தும் என்று கூறப்படுகிறது. பாஜக ஆதரவாளராக கனிமொழி மாறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதியின் மைத்துனர் சபரீசனும் பாஜகவின் ஆதரவாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி சென்னைக்கு வருகை தந்த காரணத்தினால் அவர்களுடைய குடும்ப சண்டை இன்னும் அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.